அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி ஒரு வித்தியாசமான கோவில் மற்றும் ஒரு வினோதமான காணிக்கை செலுத்தும் கோவிலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், அது என்ன வினோதமான காணிக்கை என்றால், நாம் அனைவருக்கும் தெரியும், ஒரு கோவிலுக்கு சென்றால் செருப்பை நாம் என்ன செய்வோம்? முதலில் தூரமாக வெளியே விட்டு கை காலெல்லாம் அலும்பி கொண்டு தான் கோவிலுக்குள் செல்வோம். இது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த கோவிலில் செருப்பையே அவருக்கு காணிக்கையாக செலுத்தும் ஒரு அதிசயமான கோவில் தான். அதுவும் நாம் அனைவருக்கும் தெரியும், மிக 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 சக்தி வாய்ந்த மரம் அரச மரம். அரச மரத்தை பார்த்தால் நம்ம கையெடுத்து வணங்குவோம், அதை மஞ்சள் பூசுவோம், குங்குமம் தடவும், அரச மரத்தை சுற்றி வருவோம், அரச மரத்துக்கு தொட்டில் கட்டுவோம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அரச மரத்தில் செருப்பை காணிக்கையாக செலுத்தும் ஒரு வினோத கோவில். சிந்தித்து பாருங்கள், இது எங்கே நடக்கிறது? எனக்கு சற்று தலையை சுற்றி விட்டது. அரச மரத்தில் செருப்பு கட்டி ஒரு வினோதமான வேண்டுதலா, வழிபாடா? இது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்போது தான் இது எங்கே இருக்கிறது என்று விசாரிக்க ஆரம்பித்தோம். சரி, முதலில் இங்கு உள்ள தெய்வத்தை பற்றி பார்த்துவிடுவோம். அதன் பின்னர் இதற்கான முகவரை நான் தெளிவாக சொல்கிறேன். சரி, இந்த கோவிலில் மூலவராக கருதப்படுபவர் அங்கு உள்ள கருப்பசாமி தான். இவருக்கு நாவல் கருப்பசாமி என்று ஒரு பெயர் இருக்கிறது. அது என்ன நாவல் கருப்பசாமி என்றால், நாவல் மரம் இருந்தது. அந்த நாவல் மரத்து அடியிலே இவர் கருப்பசாமி உருவானதால் ஒரு கல் வடிவில் தான் முதலில் அவர் இருக்கார். ஏனென்றால் நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே ஒரு வியாபார ரீதியாக சிலர் அங்கே சென்று உள்ளார்கள். அந்த வழியாக போகும்போது அவர்களிடம் இருந்த சில மூட்டைகள், அதாவது இந்த வியாபாரம் தொடர்பான மூட்டைகளை அவர் வைத்திருக்கார். அப்போது அங்கே ஒரு சிறிய கல் இருந்தது. அந்த கல்லை நகற்ற முடியாமல், அதாவது கல் அருகில் வைத்துவிட்டு ஒரு தூங்கி உள்ளார்கள். பின்பு அந்த கல்லை எடுப்பதற்கு அந்த கல்லுக்கு பக்கத்தில் உள்ள அந்த பொருட்களை எடுக்கும்போது கல் சேர்த்து பிடித்து கொண்டதாம். கல்லும் நகரவில்லை, அந்த பொருளும் வெளியே வரவில்லை. அப்போது என்ன செய்வதுன்னு அவருக்கு தெரியவில்லை. பின்பு ஒரு கட்டத்தில் அது ஒரு குரல் ஒன்று பேசியதாம். அந்த குரல் சாட்சாத் கருப்பசாமி தான். நான் இங்கே கல் வருவில் இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆலயம் அமை என்று கேட்டதாம். அதன் பின்பு ஒரு கட்டத்தில் அவர்கள் ஆலயம் அமைத்திருக்கிறார்கள். அதுதான் இப்போது நாம் பார்க்கும் கருப்பசாமி கோவிலாகும். இன்றும் கூட அந்த கல் கருப்பசாமிக்கு முன்னாடி இருக்கிறது. முதலில் அந்த கல்லுக்கு தான் பூஜை, அதன் பின்பு தான் கருப்பசாமிக்கு பூஜையாகும். கல் வடிவில் கருப்பசாமியாக இங்கே இருக்கிறார். இங்குள்ள அம்மன் பொறுத்தவரை செல்லாண்டி அம்மனாக இங்கு அருள் பாலிக்கிறார். சரி, இங்கே என்ன அது விசேஷம் என்றால், முதலில் இந்த கோவிலுக்கு செல்பவர்கள் தங்கள் பிரார்த்தனை என்னவென்று, உதாரணமாக நீ நோயாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், எதிரிகள் தொல்லையாக இருக்கலாம், வம்பாக இருக்கலாம், வழக்காக இருக்கலாம், உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கும், அது நமக்கு தெரியாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்மனுக்கு அங்குள்ள கருப்பசாமிக்கு அம்மனுக்கு ஒரு கோரிக்கை மனுவாக எழுத வேண்டும். அதை முதலில் என்ன செய்வார்கள் என்றால், அது கோரிக்கை மணியை வாங்கி உங்களுக்கு பூஜை செய்வார்கள். அங்குள்ள மூலவர், அதாவது அங்குள்ள அம்மனிடமும் கருவறையில் உள்ள கருப்பசாமியிடமும் அங்குள்ள கல்லிடமும் பூஜை செய்து உங்களிடம் மீண்டும் அந்த நீங்கள் கொடுத்த சீட்டை உங்களிடம் கொடுத்து விடுவார்கள். அந்த சீட்டை நீங்கள் அங்கே கட்டிவிட வேண்டும். அவ்வளோதான். கட்டிவிட்டால் உங்கள் கோரிக்கை என்னவென்று கருப்பசாமி படித்து 90 நாளில் அந்த பிரச்சனையை முடித்து வைப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. அது இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது. பலரும் சென்று அதை அனுபவித்திருக்கிறார்கள். மிக மிக சக்தி வாய்ந்த அது ஸ்தலமாக இருக்கிறது. உங்கள் கோரிக்கை 90 நாளில் முடித்து வைக்கும் கருப்பசாமி ஒரு வினோத வழிபாட்டில் இங்கே இருக்கிறார். சரி, இது சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாகும். ஏதோ புதிதாக ஏற்படுத்துகிற கோயிலெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இங்கு கோரிக்கை நிறைவேறிய பின்பு கருப்பு நிறத்தில் கோழியும் கருப்பு நிறத்தில் ஆடும், அதாவது நிறம் கருப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இங்கே பலியிடவே அனுமதி இருக்கிறார்கள். இல்லை என்றால் அனுமதி கொடுப்பதில்லையாம். கருப்பு நிறத்தில் இருக்க வேண்டும். இதுக்கு இந்த உங்கள் வேண்டுதல் நிறைவேறிய பின்பு நீங்கள் உங்கள் காணிக்கையை திரும்ப செலுத்தும் போது ஆடு வெட்டி சமைத்து சாப்பிடுவார்கள். மறக்காமல் ஒரு விஷயம் செய்வார்கள். என்னவென்றால், அங்கு உள்ள அரச மரத்தில் நமது செருப்பு, அதாவது நம்ம காலில் அணியும் செருப்பை, புதிய செருப்பை வாங்கி பக்தியுடன் வேண்டி அந்த செருப்பை அரச மரத்தில் கட்டுகிறார்கள். இதுதான் அங்கே நடக்கும் ஒரு வினோத வழிபாடாகும். கோரிக்கை நிறைவேறிய பின்பு செருப்பை காணிக்கையாக கொடுக்கும் ஒரே ஒரு கோவில் இது மட்டும்தான். செருப்பை அனைவருக்கும் தெரியும். நம் வீட்டில் கூட விட மாட்டோம். வீட்டுக்கு உள்ளே போனால் நம்ம திட்டுவோம். ஆனால் ஒரு கோவிலில் கருவறையில் செருப்பை காணிக்கையாக செலுத்தும் கோவில் என்றால் ஒரு வினோதமாகத்தான் இருக்கிறது.
வித்தியாசமாக இருக்கிறது. இதை எப்படி தெய்வம் அனுமதிக்கிறது என்றால் கருப்பசாமி இதை ஏற்றுக்கொள்கிறாராம். ஏனென்றால் நமது கர்மா செருப்பில் தான் உள்ளது. அந்த செருப்பை அவர் வாங்கி கொண்டால் நமது கர்மாவை வாங்கி கொண்டதாக அர்த்தமாம். கருப்பசாமி இந்த செருப்பை வாங்கி கொண்டு நமது கர்மாக்களை அழித்து விடுவதாக ஒரு சூட்சமான தகவலை அங்குள்ள பூசாரி நம்மிடம் சொன்னார். இது மட்டும் இல்லாமல் சகல தோஷங்களும் தடைகளும் தாமதங்களும் பிரச்சனைகளும் இங்கு தீர்ந்து நலமுடன் வளமுடன் வாழ்ந்து செருப்பை அரச மரத்து கட்டும் ஒரு வினோத வழிபாடை நம் கண் கூட பார்த்தோம். சரி, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அவ்வளோ தூரம் இங்கே கோயில் இருக்கிறது. நமது கோரிக்கைகளை 90 நாளில் முடித்து கொடுக்கும் சக்தி இந்த கருப்பசாமிக்கு உண்டு. இங்குள்ள செல்லாண்டி அம்மனுக்கு உண்டு. இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்று பார்த்து விடுவோம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர், அதாவது நாமக்கல் அருகே மோகனூர் என்ற கிராமம் இருக்கிறது. அந்த மோகனூர் அருகேத்தான் இங்கு உள்ள கருப்பசாமி கோவிலாகும். நீங்கள் தாராளமாக நாமக்கல் மோகனூர் நாவலடி கருப்பசாமி என்று டைப் செய்தால் போதும். அதாவது நாவலடி கருப்பசாமி கோவில் என்று டைப் செய்தால் போதும். கூகுளில் தெளிவாக முகவரியும் லொக்கேஷனும் வந்துவிடும். அதை பார்த்து நீங்கள் கோவிலுக்கு தாராளமாக போய்விடலாம். கண்டிப்பாக சென்று வழிபடுங்கள். வாழ்க்கை நிச்சயமாக மலரும். சுவாமிக்கு மறக்காமல் உங்கள் கோரிக்கை நிறைவேறிய பின்பு செருப்பை காணிக்கையாக கொடுத்து விடுங்கள். இல்லை என்றால் படாத பாடு பட்டு விடுவார்கள் என்று ஒரு வித்தியாசமான தகவலும் சொன்னார்கள். உங்கள் பிரச்சனைகளை கோரிக்கை மனுவாக எழுதுங்கள், அம்பாளிடம் வையுங்கள், கருப்பசாமியிடம் வையுங்கள். கோரிக்கை நிறைவேறிய பின்பு செருப்பை காணிக்கையாக செல்லுங்கள். வளமோடு நலமோடு வாழுங்கள். வாழ்க்கையில் உங்கள் அனைத்து ஆசீர்வாதம் கிடைக்க எனது மனமார வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.